வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். உங்கள் போஸ்டிங் அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி உங்களுக்கு 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. February 28 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம், அடுத்து உங்களோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் என்னவோ இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணி அதுபடி உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே ஆனா பெண்ணா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நிரந்தர முகவரி பின்கோடோட இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதணும். அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி ஃபோன் நம்பர், உங்களுடைய மதம் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அடுத்து நீங்கள் 18 45 இதுக்கு உட்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கல்வி தகுதி இதர தகுதிகள் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அரசு பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட இருந்து 29/1/2025 அப்புறம் ஒரு நன்னடத்தை சான்று நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதோட எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இடம் தேதி ஃபில் பண்ணிட்டு இது கூட இங்கே உங்களோட சிக்னேச்சருமே மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் 25 ரூபாய் மதிப்புள்ள போஸ்டல் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே ஒரே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவருக்குள்ளே வச்சு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே பணியிட வரிசை எண் குறிப்பிடணும். என்ன பணியிடம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் February 28 அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேர்லையோ போஸ்ட் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலைந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். February 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டைப்பில் இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலி பண்ணிடுங்கள். இதில் உங்களுக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. ஒரு வேகன்சிஸ் 18,500 58,600 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் பே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதோட நீங்கள் டைப் ரைட்டிங் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் சீனியர் கிரேட் முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது தமிழில் சீனியர் இங்கிலீஷில் ஜூனியர்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், அல்லது ஆங்கிலத்தில் சீனியர் தமிழில் ஜூனியர் அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜில் சீனியர் ஒரு லாங்குவேஜில் ஜூனியர் இந்த லெவலில் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்ச்மேன் கேட்டகரியில் 70 வேக்கன்சிஸ், ஆண்களுக்கு 60 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 10 வேக்கன்சிஸும் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து குர்காவில் 2 வேக்கன்சிஸ், 15,900 பேசிக் பே. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள். அடுத்து ஏவலால் அதாவது பண்ணை சாகுபடியில் உங்களுக்கு ஏவலால் போஸ்ட்டு 2 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 10,000 31,500 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பெருக்குபவர் அதாவது ஸ்வீப்பர் கேட்டகரி, கால்நடை பராமரிப்பாளர் அப்படின்னு சொல்லி வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் கேட்டகரிக்கு
2 வேகன்சிஸும், கால்நடை பராமரிப்பாளர்ல 1 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 31,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். ஒப்பக்கோயில் காவலர்ல 2 வேகன்சிஸ் இருக்கு. 11,600 36,800 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள். உள்துறை காலி பணியிடங்களும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் கேட்டகரியில் 3 வேகன்சிஸ் இருக்குங்க. 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆகம பள்ளி அல்லது ஏதாவது ஒரு தேவார பாடசாலை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க வேத பாடசாலையோ அல்லது ஆகம பள்ளியிலையோ வந்து ஓராண்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முறை ஸ்தானிகம்ல 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10,000 36,500 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆகமப்பள்ளி அல்லது வேத பாடசாலையில் இது தொடர்புடைய துறையில் 1 இயர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடல் கேட்டகரியில் 2 வேகன்சிஸ் 15,900 பேசிக் பே. இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி அரசு நிறுவனமோ அல்லது வேறு ஏதாவது நிறுவனங்கள் நடத்துகிற இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாளம் இதில் 3 வேகன்சிஸ் கொடுத்துருங்க. 18,000 58,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க இது ரிலேட்டடான இசைப்பள்ளியிலேருந்து இது தொடர்புடைய துறையில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளரில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. 1 வேகன்சிஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் வந்து பட்டய படிப்பு டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ளம்பரில் 4 வேகன்சிஸ் 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து குழாய் தொழில் அல்லது குழாய் பணியாளர் அதாவது ஃப்ளம்பர் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 5 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப்போ முடிச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உதவி மின் பணியாளர் 2 வேகன்சிஸ் 16,600 52,400 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே. இதுக்குமே நீங்கள் இதில் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஐடியில் எலக்ட்ரிக்கல் அல்லது வயர்மேன் ட்ரேடில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலேருந்து ஹெச் சர்டிஃபிகேட் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு தலைமை ஆசிரியரில் 1 வேகன்சிஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 36,000 1,16,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தமிழில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும். அதாவது பிடி அல்லது பிஎட் வந்து பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 5 இயர்ஸ்க்கு குறையாமல் தமிழில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தத்துவம் சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்று இருக்கும் விண்ணப்பதாரருக்கு முன்னுரிமை தருவோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவார ஆசிரியரில் 1 வேகன்சிஸ் 35,400 பேசிக் பே. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். இதே மாதிரி இது ரிலேட்டடான துறையில் நீங்கள் 3 ஆண்டுகள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கீத இசை ஆசிரியரில் 1 வேகன்சிஸ் 35,400 பேசிக் பே. குரல் இசையில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இசையில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆகம ஆசிரியர் இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 35,900 பேசிக் பே. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேத ஆகம பாடசாலையில் 5 இயர்ஸுக்கு ஆசிரியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது ஏதாவது ஒரு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலில் 5 இயர்ஸுக்கு முதுநிலை அர்ச்சகராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 180 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 18 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் அதே மாதிரி உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவராகவும் இருக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்டர்வியூ பேசிஸில் தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் போய்ட்டுமே நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.